ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம சேமியா முட்டை தோசை தான் பண்ண போகிறோம். அதே பேட்டரில் குழிப்பணியாரமும் பண்ண போகிறோம். இதை சேமியா ஆம்லேட்டுன்னு சொல்லலாம். முட்டை பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி கட்டாயம் பிடிக்கும். இதை தோசையாக ஊற்றினாலும் சரி, குழிப்பணியாரமாக ஊற்றினாலும் சரி, ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். கூடவே இந்த முட்டை தோசைக்கு ஏற்ற மாதிரி வேர்க்கடலை சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். முதல்ல சேமியாவை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை கொதிக்க விட போகிறேன். கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கப் கோதுமை சேமியா எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த சேமியாவை இது கூட சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். இதில் நான் தண்ணி அதிகமாக வைக்கல, அதனால் இது ஆறும்போது நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நமக்கு. இதே நீங்கள் தண்ணி அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சேமியா நல்லா வெந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த சேமியாவை நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதில் முட்டை சேர்க்க முடியும். அதனால் இதை நல்லா ஆற விட்டுடுங்க. அடுத்து இந்த சேமியா கூட சேர்க்குறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்னதாக நறுக்கிய 1 டீஸ்பூன் இஞ்சி, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து கூடவே ஒரு பெரிய தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கின அப்புறமா இதை நல்லா ஆற விடணும். காய்கறி பிடிக்கிறவங்க இதில் கொஞ்சம் கேரட் பீன்ஸ் கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா ஆறி வந்திருக்கு. உங்களுக்கு ஆனியன் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் இதெல்லாம் வதக்காமல் கூட சேர்த்துக்கலாம். நான் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக வதக்கி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஆறி இருக்கு. இப்போ இது கூட 6 முதல் 8 முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் கம்மியான குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான முட்டை போதும். கொஞ்சம் அதிகமாக எடுத்தீங்கன்னா நீங்கள் அதிகமான முட்டை சேர்த்துக்கணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த முட்டையோட ஈரப்பதத்தில் தான் இந்த சேமியா இருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல, அதுக்கு பதிலாக முட்டை தான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 6 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த சேமியாவுக்கு தேவையான உப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய கொத்தமல்லி தலையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது இந்த கரண்டியிலேருந்து விழுற அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை தோசைக்கல்லில் சேர்த்து தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் இது கூட நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தா இதுக்கு ஒரு நல்ல மனம் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெய் விருப்பம் இல்லாதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்த அப்புறமா திருப்பி போட்டுக்கணும். இது தோசையை விட வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி தோசையை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதே மாவில் நீங்கள் குழிப்பணியாரமும் செய்துக்கலாம். உங்களுக்கு தோசை வேணும்னா நீங்கள் தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி குழிப்பணியார கல்லையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் முதல்ல குழிப்பணியார கல்லில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம மாவை சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 மினிட் வேக விட்டால் போதும்.
இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு. அடுத்து திருப்பி போட்டு திரும்ப ஒரு 2 மினிட் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க குழி பணியாரமும் ரெடி ஆகியாச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி கட்டாயம் பிடிக்கும். நீங்க செய்து கொடுத்து பாருங்க. பாருங்க குழி பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ இந்த சேமியா தோசைக்கு ஏற்ற மாதிரி வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 5 சின்ன வெங்காயமும் 4 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகமும், 1 கொத்து கருவேப்பிலையும், 3 வரமிளகாயும் எடுத்திருக்கேன். காய்ந்த மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காயும் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதை ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வறுத்த வேர்க்கடலை 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே வாணலியில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இதில் தாளித்து சேர்க்கறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெயும், கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம தாளித்த மசாலாவை இதில் கொட்டி எடுத்தால் நமக்கு சூப்பரான வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆகிடும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்கள் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.